நம்ம நாட்டாம சொம்பு சேனலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பு நம்ம உடனடியாக 2வது வீடியோவும் போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் அரசியல் தான். அரசியலில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு கட்சி தலைவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிச்சிருக்காரு, அவங்கள ஆட்சி அமைக்க ஆதரவு அளிச்சிருக்காரு, நிறைய பேர் ஆதரவு வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு கட்சி தலைவருக்கு மேலே மட்டும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்குது. நீங்கள் செஞ்சது தப்பு, நீங்கள் துரோகி அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு தாக்குதல் சமூக வலைத்தளங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி பேச போகிறோம். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதற்கு பிராயச்சித்தமாக அல்லது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவரோட கட்சியிலிருந்து வந்த அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இது சமூக வலைத்தளங்களில் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசப்படுது. எங்களோட ஒப்பீனியன் என்ன, நாட்டாம சொம்பு இந்த பஞ்சாயத்தில் என்னவா பேச போகுது அப்படிங்கிறத பேசுவோம். ஓகே, சொல்லுங்கள். இந்த வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அல்லது வாங்கியிருக்காங்க அப்படின்னு 2 விதமான பேச்சு இருக்குது. இதில் உங்களுடைய கருத்து என்ன? என்னோட முதல் கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா இந்த அமைச்சரவையில் தமிழ்நாடு மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் விஜய் அவர்களை தவிர இன்னொரு அமைச்சர் பேரை நீ சொல்லு அப்படின்னா நான் ஈஸியாக சொல்ல முடியும். தெரிஞ்சவர் வன்னியரசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மிக குறிப்பாக அவரை வந்து சமூக நலத்துறைக்கு அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஸோ நாம போய் சில பெட்டிஷனும் கொடுக்க முடியும். அந்த எளிதில் அணுகக்கூடியவர் போய் உட்காந்து பேசலாம். ஏன்னா எதிரில் இருக்கிறவர் விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னதான் ஒரு 4 போராட்டத்தில் நேரில் சந்திச்சிருக்கோம். முகங்கள் அவருக்கு ஞாபகம் இருக்கலாம். சரி, நம்ம முகம் அவரு தெரியும், விட்டுருங்க. அவர் முகம் எனக்கு தெரியுமே. இந்த சட்டசபையில் அதான பிரச்சனை. இந்த அமைச்சரவையில் ஆகட்டும், இல்ல தவாக்கா எம்எல்ஏக்கள் ஆகட்டும், எம்எல்ஏ யாரையும் எனக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியுமே. அந்த வகையில ஆமா அப்படிதான் வரும். அதனால அந்த வகையில வந்து விசிகா போய் சேர்ந்து இணைஞ்சது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான, ஒரு பர்சனலா மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னு எடுத்துக்கோங்க. ஓகே. ஆனா இவங்க வந்து ஜெயிச்சது திமுக கூட்டணியிலிருந்து. என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஆதரவளிக்கவங்க குறிப்பா அப்படி வேண்டாம், நம்ம இந்த நிகழ்வை எதிர்க்கக்கூடிய சிலர், அவங்க திமுக காரங்க கூட இருக்கலாம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவின் வாக்குகளை பெற்று ஜெயித்தவர் எப்படி நீங்க வந்து வெளியில போய் அவங்களுக்கு ஆதரவு வச்சு நீங்க ஆதரவு கொடுத்தோட பிரச்சனை இல்லைங்க, நீங்க அமைச்சரவையில் எப்படி இடம் பெறுறீங்க, இது வந்து திமுகவுக்கு நீங்கள் செய்த துரோகம் அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இதை வந்து 2 லேயரா பார்க்கலாம். இந்திய அரசாங்க சட்டத்தில் வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் ஒரு எதிர்கூட்டணியில இருந்து இன்னொரு கூட்டணிக்கு மாறி வாக்களிக்க கூடாதுன்னு சொல்றது கிடையாது. பல நேரங்களில் இது வந்து நடந்திருக்கு. அப்போ எதுக்கு விசிகாவுக்கு மட்டும் இப்படி ஒரு புதிய விதியை கொண்டு வந்து அவங்கள வந்து மன அழுத்தத்துக்கு தள்ளுறீங்க அப்படிங்கிற அளவில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லேயர்ல பார்க்க வேண்டிய விஷயம். 2வது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்பவும் என்ன சொல்றாங்க, நாங்க திமுகவும் விசிகாவும் கொள்கை கூட்டணி தான் அப்படிங்கிறாங்க. திமுக கூட்டணியில தான் விசிகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் இன்று கூட தலைவர் திருமாவளவன் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம திராவிட தலைவர் திமுக தலைவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் வந்து அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதிகாரத்தை ருசிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணமும் இருக்கலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் வந்து களத்துல வந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுமை, ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது அவர்கள் முதல் முறையாக ஒரு அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கே 30 வருஷம் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது அதையும் நம்ம தடுக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? ஆனா இவங்க கடந்த ஒரு 5 வருஷம், இவங்க ஒரு 10-15 வருஷமா திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில இவங்க ஆட்சி கூட்டணி கட்சியா தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா திமுக பேசக்கூடிய அந்த திராவிட அரசியலை திமுகவை விட வலுவா ஒழிப்பு கூட்டத்தெல்லாம் நடத்தினது விசிகா தான். ஆனா திமுக ஆட்சியில் அவங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கப்படலை, அவங்களுக்கு எந்த பதவித்துவமும் கொடுக்கப்படலை. அது வந்து விஜய் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்போ அப்போ விஜய் எந்த அளவுக்கு புரிதல்ல இருக்காரு, அல்லது வேற எதுவும் விஷயமா இதுக்குள்ள? அது டோக்கனிசம் அரசியல் தான். இப்போ திமுக கூட்டணியில கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து கூட்டணி ஆட்சியை வந்து விரும்பாத ஒரு கட்சியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா, வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கான அரசியல் காரணங்களும் இருந்திருக்கலாம். நாளைக்கு விசிகாவை வளர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுல ஒண்ணா இருந்திருக்கலாம். ஆமா, அது திமுக பார்வையில இருந்து பார்க்கும்போது சரியான ஒரு கட்டமைப்பு, அதுதான் அரசியல். ஆனா இந்த பக்கம் விஜய் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாரு அப்படிங்கும் போது தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக தான் இவரும் கொடுக்கிறாரு. தன்னுடைய கட்சியை சொல்றீங்க, தவாக்காவை எப்படி வளர்க்கறதுக்கு இன்னொரு கட்சிக்கு எப்படி தவாக்கா அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்கையில இருந்து கட்சி வரணும், கட்சியில இருந்து ஆட்சி வரணும். ஓகே, இங்க கொள்கை இல்லாம ஆட்சி வந்துருச்சு. ஆமா, கொள்கை இல்லாம கட்சி இல்லாம ஆட்சி வந்துருச்சு. கட்சியே இல்லைங்க. கட்சி நீங்க எங்க போய் கொடிகளை பாத்தீங்க? தவாக்கா கொடியை வந்து பாத்தங்க, ரோடு ஃபுல்லா போரூர் பக்கத்துல. ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ரிசல்ட் வந்த அன்னைக்கு கூட களத்துல எந்த ஒரு தவாக்கவினரும் கிடையாது.
ஆமாம், கிடையாது. அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவங்க பங்கு பெறல. ரிசல்ட் வந்தது கூட விடுங்குங்க, அவங்க ஆட்சி அமைக்க தயாராகிட்டு இருக்காங்க. வலசரவாக்கத்தில் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறேன், ஒரு மாலை நேரம் போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு பட்டாசு வெடிக்குது ரோட்டில். திரும்பி பார்க்குறேன், அந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்து அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலையிட வந்திருக்காரு. ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சுங்க. சுற்றி 10 பேர் தான் இருந்தாங்க. அதுதான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ சுற்றி 10 பேர் தான் இருக்கு. நான் வந்து ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற அன்னைக்கு வந்து பயணத்தில் இருந்தேன், மதுரையில் இருந்தேன். மதுரையில் எந்த இடத்துலையும் தவாக்கா கொடியும் கிடையாது. நான் போகும்போதே, அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போதே போகும்போதே எனக்கு ஒரு எண்ணம், ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கொடி வைக்கிறதே வந்து பெரிய அரசியல். விசிகா கொடி எங்கேயுமே வைக்க முடியாது, விசிகா கொடிகள் உடைக்கப்பட்டிருக்கு. ஆமா ஆமா. அப்படிங்கும்போது தவாக்கா கொடி எங்கேயுமே வைக்கப்படலை. அதனால தவாக்காவை கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல, பட் தவாக்கா கொடி எங்கும் வைக்கப்படலை. அதனால அவர்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சிந்தனையில தான் நான் வாகனத்தை ஓட்டிட்டு போறேன். ஓகே. நான் வந்து அப்புறம் மதுரையில இருந்து திருப்பி கிளம்பும்போது வெற்றி செய்திகள் வந்துருச்சு, தவாக்கா வெற்றி செய்திகள் வந்துருச்சு. அப்பவும் பாத்தீங்கன்னா தவாக்கு வின்னர் களத்துல கிடையாது. நீங்க தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க, அது தாவேகா. அப்ப நான் தப்பா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கேன். தவாக்கான்னு பண்ணிட்டு இருக்கேன். அப்ப மகா மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு தமிழ் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு, அதனாலதான் தப்பா பண்றேன். உங்களை இழிவுபடுத்துறதுக்காக தப்பா பண்ணல, வழக்கு கிழக்கு போடுறாதீங்க. சரி, தவாக்கா நீங்க வந்து கொடியை பத்தி பேசுனீங்க. டிவிக்கு என்ன சொல்லிடுறேன், டிவிக்கு அதுக்கு பஞ்சாயத்து, நாமளே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு பஞ்சாயத்தா? அந்த வாக்கு எண்ணிக்கை அப்போது வெற்றி செய்திகள் வந்து டிவிக்கு சார்பா வருது. டிவிகேனர் யாருமே வந்து களத்துல இல்ல. ஆனா திமுகவினர் ஒரு அம்மன் கோயில் திருவிழா நடக்குது, அந்த இடத்துல கூழ் ஊத்துறதும் அந்த பிரசாதம் கொடுக்குறோம் செயல்களில் திமுகவினர் செயல்பட்டு இருந்தாங்க. ஆமா. ஸோ கொள்கையும் வந்து டிவிகேவினருக்கு இல்லை, கட்சியும் கிடையாது. ஸோ அந்த வகையில தான் வந்து நம்ம வந்து ஆட்சியில வலு சேர்ப்பதற்காக விசிகா வந்து இணையணும் அப்படிங்கிறத வந்து திரு விஜய் அவர்கள் விரும்புறாரு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கொள்கையாவது உறுதிப்படுத்தலாம் அப்படின்ட்டு. சரி, நான் நீங்க சொன்ன இடத்துக்கே வரேன். இப்ப கட்சியை வளர்க்கணும், அதனால எல்லாரையும் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க கொள்கை உறுதிப்பாடோடு கட்சி வளரணும் அப்படிங்கிறத திடமா நம்புறாங்கன்னு இதை எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. தமிழ்நாடை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்க திராவிட கலாச்சாரத்தோட வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த கட்சி ஆரம்பிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த சூத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால அவர்களுக்கு ஒரு முற்போக்கு வேடம் தேவைப்படுது, மதசார்பற்ற தன்மை அப்படிங்கிறத நிறுவ வேண்டிய அவசியம் தேவைப்படுது. நியாயமானவரா இருந்தார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாரை போய் பார்த்திருக்கணும், எடப்பாடி அவர்களை தான் பார்த்திருக்கணும். எடப்பாடி ரொம்ப மோசமான ஒரு விஷயம். எல்லா தலைவர்களையும் பார்த்தவர், அவரையும் பார்த்திருக்கணும். மரியாதை ஏன் அவர் அவாய்ட் பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? அதுதான் வந்து அவர்களுடைய உள்நோக்கமாக இருக்கிறது. அந்த கட்சியை உடைத்து அந்த கட்சியை ரீப்ளேஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் உள்நோக்கமா இருக்கு. ஆக்சுவலி அந்த கட்சியை உடைக்க வேணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய அஜெண்டா கிடையாது. நான் யாரோட அஜெண்டாங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ அங்கிருந்து ஒரு அஜெண்டா வரும்போது இதுக்கு இவர் சப்போர்ட் பண்றாருன்னு நீங்க வெளிப்படையா சொல்ல வரீங்களா? அப்படிதான் எங்களுடைய புரிதல் இருக்கு. நம்ம விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களே பிஜேபியோட செல்லப்பிள்ளை, வளர்ப்பு கள்ளப்பிள்ளையா வாட்டவர், அதே வந்து அவர் தான் சொன்னாரு. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலையால் அவர்களே வந்து அமைச்சரவையில் வந்து இடம்பெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம அவங்கள பத்தி பேசும்போது நம்ம தனியாக வந்து டிவிகே பத்தி, அவர்களுடைய பிறப்பு பற்றி, அவர்களோட வளர்ப்பு பற்றி கண்டிப்பா பேச போறோம். ஓகே. ஆனா இதுல வந்து என்ன அப்படின்னா, இதுல வந்து எல்லாருக்குமே பயன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நீங்க விசிகேவின் அமைச்சரவை அதை குறிப்பாக பேசும்போது ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பேச வேண்டியிருக்குது. என்னன்னா, நீங்களே தொட்டு வந்தீங்க, விசிகேக்காகத்தான் இவ்வளோ எதிர்ப்பு இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறீங்க. அப்போது எஸ், அங்கே ஆல்ரெடி விசிகே கூடவே வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அமைச்சரவையில் இடம்பெறாங்க. கூடவே காங்கிரஸ் உண்மை சொல்லணும்னா வெற்றி பெற்ற கணமே அவங்க வந்து நேரில் போய், இன்னும் சொல்ல போனால் திமுக தலைவரை போய் சந்திக்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார். நன்றி தெரிவிக்க கூட வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அந்த அளவுக்கு போய் அவங்க போய் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அமைச்சரவையில் இடம்பெறாங்க. இப்போது காங்கிரஸுக்கு இல்லாத எதிர்ப்பு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு இல்லாத எதிர்ப்பு விசிகேக்கு மட்டும் வருது அப்படின்னா இதில் வேற ஏதோ ஒரு விஷயம் அடங்கி இருக்கு அப்படின்னு தானே நமக்கு. நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரியும், நேயர்களுக்கும் தெரியும், நீங்கள் சாதி ரீதியாக அதை வரீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமாம். பட் அதை நான் எப்படி இதை பார்க்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, திமுகவோட சரிசமமான கட்சி கொள்கை அளவுல சொல்றேன், கொள்கை அளவுல அப்படிங்கிறது விசிகா மட்டும்தான். ஸோ நீங்க காங்கிரஸ் ஆகட்டும், இந்திய முஸ்லீம் லீக் ஆகட்டும், அவர்களை வந்து திமுகவோட கொள்கையுடன் நீங்க நேரடியா வைக்க முடியாது. இங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சனாதானத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு மாநாடுகளே வந்து நடத்திட்டு மேடைக்கு மேடை நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த ரெண்டு கொள்கைக்குள்ளதான் இங்க உரசல் வருமே தவிர
நீங்க காங்கிரஸ் கூடலாம் இங்க உரசல் வராது. காங்கிரஸ்லாம் சீட்டு எண்ணிக்கை அடிப்படையில் அமைகிற கூட்டணி தான். எனக்கு திமுக தலைவர் எடுத்த ஒரு தப்பான விஷயம் இந்த தேர்தலில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா காங்கிரஸ் உள்ள வச்சுக்கிட்டது தான். அதிகமான தொகுதிகளை ஒதுக்குனது வர அதிகமான தொகுதி அப்படிங்கறத கூட விட்டுறலாம். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இதுவே வந்து டிவிக கூட்டணிக்கு காங்கிரஸ் போயிருந்தா அங்க ஒரு 40 சீட்டு 60 சீட்டு வாங்கியிருப்பாங்க. ஆமா, வாங்கியிருப்பாங்களா? கண்டிப்பா. இப்ப ஓட்டு போட்டவங்க விசில பார்த்து தான் குத்துனாங்க. ஆமா, இப்போ காங்கிரஸ் போய் அங்க சேர்ந்திருந்தா கை சின்னம் தான் விசிலோட கூட்டணி போட்டிருக்குங்கிறது குத்துனவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப குழப்பத்துல கொஞ்சம் மாறி இருக்கும், 20-30 சீட்டு மாறி இருக்கும். நீங்க வேற விதமா எடுத்துட்டு போறீங்க. இல்ல, நீங்க சொன்ன விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்றதா யோசிக்கிறேன். உதயநிதி சனாதனம் எதிர்ப்பு அப்படிங்கிறத பேசுறாரு, திருமாவளவன் அவர்களும் சனாதன எதிர்ப்பு பேசுறாரு. இந்த ரெண்டுக்கும் உரசிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு ஒரு யோசனை, இந்த ரெண்டும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா திமுகவினர்? ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்துக்கு நான் தான் அத்தாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓ, கூட வச்சுக்கிட்டா செகண்டரி ஆயிரலாம். இல்ல, ஆமா, செகண்டரி. இது ரெண்டு தரப்புக்குமே. ஓகே. இந்த கொள்கை அப்படிங்கிறது அதுக்கு நான் தான் வந்து டார்ச் பேரரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் நினைக்கிறாங்க. விசிக வந்து நாங்களும் வந்து அந்த கொள்கை தான் பேசுறோம், நாங்களும் பொது சமூகத்துல வந்து அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, விசிகாவினர் வந்து பொது சமூகத்தால் என்னைக்குமே வந்து அங்கீகரிக்கப்பட போவது கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ் சமூகம் அப்படிதான் இருக்கு. நான் நேரடியாகவே இடைநிலை சாதியை சார்ந்தவர்களுடன் பேசும்போது மிகவும் தரக்குறைவாக தான் விசிக வந்து இடை போடப்படுது. இன்னொரு பக்கம் திமுக வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பிஜேபி செய்கின்ற அந்த சோசியல் இன்ஜினியரிங் அரசியலால் அவர்களும் வந்து வெறுக்கத்தக்க ஒரு என்டிட்டியாக மாறிட்டு வராங்க. ஸோ கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கின்ற இரண்டு கட்சிகளுமே வந்து பொது தளத்துல வந்து நிராகரிக்கப்படுகின்ற சூழ்நிலைக்கு தான் இப்போ நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். அதுதான் இந்த டிவிகேவோட ஆட்சி வந்து அவங்க வந்ததே வந்து அப்படிதான் நிறுவுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பின்னணியில தான் இந்த ஆட்சியிலும் நம்ம விசிகா வந்து இருப்பது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நல்ல விஷயம் இருந்ததுன்னா அந்த கிரெடிட் வந்து நம்ம விசிகாவுக்கு போகும். கெட்ட விஷயம் வந்து அவங்க வந்து எதிர்த்து பேசுவாங்க, குறிப்பாக வன்னி அரசு போன்ற ஆளுமைகள் எதிர்த்து பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால தான் இந்த இணைப்பை வந்து நம்ம வரவேற்கிறோம். நம்ம விசிகாவின் அமைச்சரவை பதிவுத்துவத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோவில் உட்காந்தோம். ஆனால் நம்ம நிறைய திமுகவை எதிர்த்து பேசிட்டோமோன்னு தோணுது. எனக்கு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து எந்த கட்சிக்கும் சார்பு கிடையாதுல்ல, சார்பு கிடையாது. ஆனால் நம்ம தெரிந்தோ தெரியாமலையோ உண்மையை பேசிட்டோம்னு சொல்ல முடியுமான்னு தெரில. இணைய உடன்பிறப்புகள் வந்து நம்மளை வந்து தாக்குதலுக்கு பரவாயில்ல, அது என்ன பண்ண முடியும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, இதுதான் எங்களுடைய ஒப்பீனியன். திரு வன்னியரசு அவர்கள் இதுதான் எங்களோட அறிவுன்னு சொல்லுங்க. எங்க அறிவுக்கு எட்டுன விஷயம் இதுதான் உண்மை அப்படின்னு இந்த பஞ்சாயத்துல அதெல்லாம் பேசியிருக்கிறோம். இது பெரிய பஞ்சாயத்தா ஆச்சுன்னா அந்த பெரிய பஞ்சாயத்துல போயிட்டு என்ன பேசணுமோ அது பேசலாம். இருந்தாலும் நாங்க நாட்டாம சொம்பா இருந்தாலும் யாருக்கும் சொம்பு தூக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஆமா, அதுல நானுமே ரொம்ப இதுவா இருக்கிறேன். யாருக்கும் நாங்க சொம்பு தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யார்கிட்டையும் காசு வாங்கிட்டு நாங்க பேசல. நம்ம காசு கொடுத்தா வாங்கிப்பீங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வருகிறேன். ரெண்ட் பே பண்ணணும்பா. தேவைகள் இருக்கு, அதுக்காக நாங்க கொள்கையை சமரசம் செய்வோமா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதனால இந்த வீடியோவை நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் தனியாக பேச வேண்டியிருக்குது. கேமராவை ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஆஃப் பண்ணிட்டு பேசலாம்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய கருத்து. இந்த கருத்தில் மாற்று கருத்துக்கள் இருந்தால் வழக்கம் போல் கமெண்டில் வந்து எங்களை ஆதரவு எதிர்ப்பு வாய் கொலருது. ஆமாம், கொஞ்சம் கொலர ஆரம்பிச்சிச்சு. எதுனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நன்றி.